காலையில எழுந்து ஸ்கூல் கிளம்பி போறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இதுல எங்க இருந்து படிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ பாருங்க. ஹே லவ்லீஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் பிங்கி. இன்னைக்கு வீடியோல ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி, அதாவது காலையில எப்படி நீங்க படிக்கலாம் அப்படிங்கிற ரொட்டீன் டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நீங்க எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணிருந்தேன். முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நிறைய பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நிறைய லவ் கொடுத்திருந்தீங்க. ஸோ ஐ தாட் மார்னிங் ரொட்டீன் டிப்ஸ் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு காலையில சீக்கிரமா எழுந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கான பயன்கள் வந்துட்டு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ காமா இருக்கும், ஒரு அமைதி நிலை. நம்ம சுற்றுப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வந்து குறைவா இருக்கும், நாய்ஸ் வந்துட்டு குறைவா இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்குன்னா நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். அடுத்து நம்ம எனர்ஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட பீக் லெவல்ல இருக்கும், அதுவும் நமக்கு படிப்புல ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா நம்மளோட மெமரி பவர் வந்து நல்லா இருக்கும், நம்ம மனசுல வந்துட்டு நல்லா பதியும். ஏன்னா பிரெயின் வந்துட்டு நல்லா நைட்லாம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருக்கு. அண்ட் பிரெயின் மட்டும் கிடையாது, நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் நம்ம மைண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அலர்ட்டா இருக்கும். ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தான் ஒரு சில பெனிஃபிட்ஸ் நீங்க வந்து காலையில எழுந்து படிக்கிறதுனால. அது வெறும் 15 நிமிஷம் நீங்க படிச்சீங்கன்னா கூட ஓகே தான், பட் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மார்னிங் ரொட்டீனுக்கான டிப்ஸ் பார்க்கலாம். அதுல முதல் டிப் என்னன்னா, நம்ம மார்னிங் ரொட்டீன் வந்து ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம நைட்டே வந்துட்டு ப்ரெப் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்வேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு டு லிஸ்ட் எழுதுறது. ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு டு டு லிஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா, ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க முன்னாடி நாள் நைட்டே நாளைக்கு காலையில எழுந்து என்ன பண்ண போறீங்க, வெறும் ஒரே ஒரு விஷயம் கூட எழுதிக்கோங்க. ஓகே, காலையில எழுந்து இதை நான் படிக்க போறேன், இது ரிவிஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். தூங்க போகும்போது ஓகே நம்ம காலையில எழுந்து இதை வந்து படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். சோ அந்த ஒரு தெளிவு இருந்தாதான் ஓகே காலையில எழுந்துக்கும் போது ஆமால இதை படிக்கணும்ல அப்படின்னு நம்ம எழுந்துக்குவோம். ஒரு டு டு லிஸ்ட் மேக் பண்ணல, இல்ல என்ன படிக்கிறது எந்த ஐடியாவும் இல்ல, ஒரு கிளாரிட்டியே இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எழுந்துக்கவே மாட்டோம். ரெண்டாவது விஷயம் அப்படியே நம்ம எழுந்தாலுமே என்ன பண்றதுன்னு தெரியாம, அந்த டிசிஷன் எடுக்க தெரியாம அகைன் தூங்கிடுவோம். அது நடக்க கூடாதுன்னா முன்னாடி நாள் நைட்டே தெளிவா இந்த லிஸ்ட் மேக் பண்றது அவசியம். அடுத்தது உங்களோட யூனிஃபார்ம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. உங்க பேக் வந்துட்டு பேக் பண்ணிக்கோங்க. ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட், நோட்டு, புக் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி விஷயமா இருக்கலாம், காலையில பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் நீங்க நைட்டே பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில நீங்க சூப்பரா டைம் வந்துட்டு சேவ் பண்ணலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமான டிப், நீங்க சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படின்னா சீக்கிரமா தூங்கணும். தூங்கும்போது போன் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, தள்ளி வச்சிருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு தூக்கம் வர்றது டிலே ஆயிட்டே இருக்கும். அண்ட் நீங்க அலாம் வச்சுட்டு, போன்ல அலாம் வச்சுட்டு போனை தள்ளி வச்சுட்டு நீங்க போய் படுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட இந்த டைம்ல என்ன எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப முக்கியம் நம்ம மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் எனிதிங் எல்ஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் த கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாத்துக்குமே முன்னாடி வெற்றிக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் எ ஸ்டூடெண்டா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன்லாம் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்துட்டு அஃபிஷியலா நம்மளோட மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலையில எழுந்துக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களை வந்து நான் 4 மணிக்கு எழுந்துக்கோங்க, 5 மணிக்கு எழுந்துக்கோங்கன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். 6 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், இதுதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அண்ட் இது வந்து நான் ஒரு 8-8:30 மணிக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல நான் இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்க டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். 6 மணிக்கு எழுந்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சிம்பிளா ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சீக்கிரமா எழுந்துக்கிறது நல்லதுதான் இல்லைங்க. ஸோ அது ஒரு நல்ல பழக்கம். சீக்கிரமா எழுந்துக்கிறது கஷ்டமா இருக்கு, எப்படி வந்துட்டு சீக்கிரமா எழுந்துக்கிறது படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ வேணாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்லைன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, காலையில நீங்க எழுந்துட்டீங்க. எழுந்துட்ட பிறகு நீங்க முதல்ல பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவ் ஹேபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக் யோர் பெட். அதாவது பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சு நீட்டா டைடியா வச்சுக்கிறது பெட், அவ்வளவுதான். அந்த ஒரு ப்ரொடக்டிவ் ஹேபிட்ல இருந்து உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகலாம், பிரஷ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது இது இல்லாம உங்களை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் பண்ணும். காலையில உங்களுக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது அண்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல் விஷயமா உங்களை நீங்க ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம ஹோல் பாடியுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் பண்ணும். முடிஞ்சா வார்ம் வாட்டர் குடிங்க, அதுவுமே நல்லது. அதுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காஃபியோ இல்ல பூஸ்ட் ஏதோ ஒன்று நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாம். இல்லைன்னா நீங்க நட்ஸ் கூட எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனா இருக்கும். இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம், இதெல்லாம் ஒரு சில ஹெல்த்தி ஆப்ஷன். ஏன்னா காலையில நம்ம வெறுமனே அப்படியே வந்து ஒரு மார்னிங் ஸ்டடி செஷன் எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், லைட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா IIGIT பண்ண போறீங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் வந்துட்டு சொல்லியிருந்த ஒரு கோட். கண்டிப்பா இது நிறைய பேர் வந்து கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது நம்ம டெய்லி காலையில இந்த ஒரு 5 சென்டென்ஸ் வந்துட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அஃபர்மேஷன்ஸ் தான். உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன், அந்த 5 அஃபர்மேஷன்ஸ்: I am the best, I can do it, God is always with me, I am a winner,
டுடே இஸ் மை டே. இந்த 5 அஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நீங்க காலையில எழுந்தது அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா காமான மைண்ட் செட்ல சொல்லும் போது மைண்டுக்கு வந்து நல்ல இன்டென்ஷனல் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு போகும். ஸோ இதையே நான் உங்களை பண்ண சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மினிட் கூட ஆகாது, ஆனால் அவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்கும் நீங்க டெய்லி கன்சிஸ்டண்டா பண்ணும்போது. அதனால தான் ஒருத்தர் பேசும்போதே அதை ஜஸ்ட் கேட்கறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோட்டிவேட்டடா இன்ஸ்பயர்டா இருக்கும். வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க 6லேருந்து 6:15 6:15 அது வரைக்கும் பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸ்ல தாராளமா நீங்க பண்ணலாம். எல்லாமே சிம்பிள் ஹேபிட்ஸ் தான். பட் இந்த சிம்பிள் ஹேபிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் லாங் டேர்ம்ல. 6:15 7 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க போறோம். 45 மினிட்ஸ் தான். ஸோ உங்க டு-டு லிஸ்ட் பாருங்க, என்ன அந்த ஒரு விஷயம் பண்ணணும் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ அதை எடுங்க, பண்ணுங்க. சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன், நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் காலையில அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஐடியா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து படிச்சதை வந்து ரிவைஸ் பண்ணலாம், இல்ல போன வாரம் படிச்சது ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம். ரிவிஷன் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும் நம்ம படிச்ச ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு. ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிடுங்க. காலையில இருந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலாம். இது நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான சப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் படிக்கலாம். ஸோ மார்னிங்கில் வந்துட்டு நமக்கு எது படித்தாலுமே ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்வேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ அது வந்து நான் எப்போவுமே சரி மேக்ஸ் மட்டும் நான் வந்து மார்னிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஃபார்முலா படிக்கிறது எல்லாமே மார்னிங் தான். ஸோ மேக்ஸில் வந்துட்டு நான் ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு டெஃபினட் ரீசன் மார்னிங் டைமில் படித்தது தான். மார்னிங்கில் அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் அண்ட் மிராக்கிள் இருக்கிற மாதிரி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கலாம், இல்லை ஏதாவது டெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு படிக்கலாம். இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்களே கிளாஸில் நேற்று இல்லைன்னா முந்தா நேற்று, அதை வந்து எடுத்து பார்க்கலாம், ஒரு தடவை படிக்கலாம். புரியாததெல்லாம் வந்துட்டு எழுதலாம். இல்லைனா வந்து நோட்ஸே நீங்கள் ரீரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ஸ் கிளாஸில் எடுத்தது எப்படி எழுதியிருப்போம், ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருப்போம், கொஞ்சம் வந்துட்டு புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் புரியாத மாதிரி எழுதியிருப்போம். அதை வந்துட்டு நீங்கள் ரீரைட்டாக நீட்டாக அழகாக வந்துட்டு எழுதலாம். ஸோ தட் ஃபியூச்சரில் அது உங்களுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சில ஐடியாஸ். நீங்கள் காலையில இருந்து என்னடா பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணதும். ஓகே, அடுத்து 7 மணி நீங்க ஸ்கூலுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ் அப் ஆகுறது, குளிக்கிறது, யூனிஃபார்ம் வியர் பண்றது, தலை வாடுறது, நீட்டா ப்ரெசென்டபிளா இருக்கிறது, காலையில டிஃபன் சாப்பிட்றது. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா சாப்பிடுங்க. அப்பதான் உங்களால கிளாஸ்ல ஃபோக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கவனிக்க முடியும். அப்புறம் மறக்காம தண்ணி குடிங்க. உங்களோட பேக்கை வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லைட் எக்ஸ்ட்ராவா நீங்க காலையில வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேபி லஞ்ச் பாக்ஸ் இல்ல வாட்டர் பாட்டில், ஸ்நாக் பாக்ஸ் அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அதுவுமே செக் பண்ணிக்கோங்க, அதுவும் நமக்கு முக்கியம். ஆல்ரெடியா ஒரு கியூட் ஸ்மைலோட ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அவ்வளவுதான். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இதுல வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு படிக்கலாம். அதாவது இது ஒரு ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நல்லா படிங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.